இருக்குங்க. குக் வித் கோமாளி இது மணிமேகலையை பிரியங்கா திட்டாங்க. அதனால் நான் மணிமேகலை இனிமேல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை நான் பார்த்தேன். நீ அது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா என்னோட கருத்து என்னன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, குக் வித் கோமாளி இப்போ யாருமே பார்க்கறது இல்லை, அதுக்கு டிஆர்பியே இல்லை. சரி, மக்கள் கவனத்தை இதில் கொண்டு வரணும், அவங்க பண்ணுற ஒரு நாடகமாக இருக்கலாமான்னு எனக்கு இன்னொன்று அதுதான் இருக்குமோ அப்படின்னு தாங்க எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க போட்டாலே போட்டுக்கிட்டு அவங்களே வச்சு பண்ணிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் குக் வித் கோமாளி அந்த ஆளையே பழைய ஆளையே போட்டால் யாருமே இப்போ பார்க்கறது இல்லைங்க. குக் வித் கோமாளி ரொம்ப அதில் ஒரு பெரிய காமெடியும் இல்லை, எதுவுமே இல்லை, நல்லாவே இல்லைங்க. அது யார் டைரக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக இது உண்மையாகவே நல்லா இல்லை. நீங்கள் அவங்களெல்லாம் அமுச்சிட்டு புதுசாக மாஸ்டர் ஷெஃப் மாதிரி கூட நீங்கள் கொண்டு நம்ம லேடிஸுங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு சமைக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க. அவங்க நீங்கள் கொண்டு செஞ்சு பாருங்களேன், இது உண்மையாகவே வேறு லெவலில் டிஆர்பி உங்களுக்கு போகும். ஒரு வீடு அவங்களுக்கு இதை ஜெயிக்கிறவங்களுக்கு கொடுக்குறோன்னு அங்கே பெரிய பேனர் ஒன்று நீங்கள் பின்னாடி போட்டு ஜெயிச்சின்னா அந்த லேடிஸுங்க அந்த வீடை பார்க்கும்போதே நம்மளுக்கு கிடைக்க போதுன்னு ரொம்ப ஆர்வமாக அவங்க செய்வாங்க. அது நம்மளுக்கா இது அப்படின்னு நினைக்கும் போது அந்த டிஆர்பி நீங்கள் அந்த மாதிரி கொண்டு வாங்கலேன், அது வேறு லெவலில் போயிடும். உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இது யாருமே பார்க்கல. நீங்கள் அந்த மாதிரி ஒரு திருப்பியும் நீங்களாம் நினச்சி இந்த மாதிரி சொல்லிவிட்டு எல்லாரும் ஆர்வமாக பார்ப்பாங்க, உங்கள் சண்டை போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்களா, நீங்கள் கண்டிப்பாக போக முடியாது, நல்லாவே இல்லை. தயவு செஞ்சு இதை நிறுத்திடுங்க. யார் டேரக்டர் பண்ண அவருக்கு நான் ஒரு ஐடியாவை தான் கொடுக்குறேன், உண்மையாகவே சொல்கிறேன். இங்கே இப்போ மக்கள் யாருமே குக் வித் கோமாளியே பார்க்கறது இல்லை. இந்த லேடிஸுங்களை கொண்டு விட்டு மாஸ்டர் ஷெஃப் மாதிரி கொண்டு பாருங்களேன். பல மக்கள் லேடிஸுங்க இருக்காங்க, அவங்களாம் ரொம்ப ஆர்வமாக சமைச்சு அவங்க காமிக்கணும், அவங்க திறமையை காமிக்கணும், நிறைய பேர் இருக்காங்க. இதை நீங்கள் செஞ்சீங்கனாலே உண்மையாக அது வேறு லெவலில் போயிடும். உண்மையாக அப்படி சண்டை போட்டிருந்தாங்கன்னா அப்போனா அவங்க மணிமேகலை இனிமேல் அந்த குக் வித் கோமாளிக்கு வரவே மாட்டாங்க. அதுதான் உண்மை. அப்படி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்னது தான் உண்மை. வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மணிமேகலை சொல்கிறது உண்மை, அந்த இவங்கெல்லாம் சொல்கிறது உண்மை. இது ரெண்டுத்தில் நீங்களே பார்த்துக்கோங்க. எனக்குள்ளே தோணுச்சு இது இப்படி தான் இருக்கும். நீங்கள் எல்லாரும் ஒரு கண்ணத்தை தான் பார்ப்பீங்க, நான் அந்த மாதிரி பார்க்க மாட்டேன். எனக்கு மற்றவங்க மாதிரிலாம் எனக்கு நல்லா எல்லாமே பிரெயின் நல்லா தான் வேலை செய்யுது, பல அறிவு இருக்குது. எனக்கு தோணுனதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. நன்றி.